முதல்வரோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, கல்வி அமைச்சரோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, நாங்கள் ஒரு நாள் எங்களோட போராட்டத்தை வீட்டிலேயே காத்திருந்து போராடினோம். ஆனால் அந்த பதில் எங்களுக்கு கிடைக்காததால, முதல்வர்கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வராததால இன்றும் எங்களோட போராட்டம் தொடரும், என்றும் எங்களோட போராட்டம் தொடரும். ஆசிரியர்களுக்கு என்ன பொங்கலா அமைஞ்சிருக்கு சார், இது எங்களுடைய கரும்பு பொங்கலோ இனிப்பு பொங்கலோ இல்லை, இது எங்களோட கண்ணீர் பொங்கல், கருப்பு பொங்கல். இது எங்களோட கரும்பு பொங்கல்னா நாங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு சென்னையில் எந்த இடம் எங்களுக்கு ஊர் பேர் தெரியாத சென்னையில் வந்து இங்கே போராடுறோம் நாங்கள். இது எங்களுக்கு கருப்பு பொங்கல் தான், கண்ணீர் பொங்கல் தான். இது தலைமையோ நம்மளோட முதல்வரோ நினைச்சா எங்களோட பொங்கலை இனிப்பு பொங்கலாக மாற்றலாம். ஏன் எங்களை இன்னும் வீதியில் நிற்க வைக்கிறாருன்னு தெரியல. முதலமைச்சருக்கு இந்தியா என்ன சொல்ல விரும்புறீங்க சார், எங்களோட போராட்டம் அரசாங்க பெருமறை தொடரும். போராட்டம் ஒருபோதும் நிறைவடையாது. உங்களோட அறிக்கை எங்களுக்கு விரைவில் வரணும். அது என்ன ஆனாலும், எத்தனை நாள் ஆனாலும் சரி, 100 நாள் ஆனாலும் சரி, நாங்கள் கட்டாயமா எங்களோட போராட்டத்தை தொடருவோம். இறுதி மூச்சு உள்ளவரை தொடருவோம். சார், ஒரே கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம். அரசாணை வாக்குறுதி எண் 311. இது உலகம் அறிந்த கோரிக்கை. தமிழ்நாட்டு பொதுமக்கள் கிட்ட கேட்டா கூட 311 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தானே, அவங்க ஊதிய முறைப்பாட்டை தானே கேட்கறாங்க, அதை கலைத்து கொடுங்க. எத்தனையோ பொதுமக்கள் நிறைய வீடியோ பதிவுகளை போடுறாங்க. அப்பயும் இது என்ன உலகம் அறிந்த ஊர் அறிந்த விஷயம். இது நியாயமான கோரிக்கை. ஒரு நாள் முன்னாடி பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஊதிய முரண்பாடு அடிப்படை ஊதியத்துல மாறுதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பொதுமக்களே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா எங்களுக்கு விடியல் மட்டும் ஆசிரியர்கள் தானே சம்பளம், அரசு சம்பளம் வாங்குறாங்க, ஏன் வீதிக்கு வந்துட்டே இருக்காங்க? பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. அடிப்படை ஊதியத்துல எவ்வளவு உங்களுக்கு தொகை சார்? அதாவது 5வது ஊதியக்குள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர்களுக்கு 4500, பிடிக்கு வந்து 5500, டிஜிபிடிக்கு வந்து 6500. அதாவது ஊதிய வேறுபாடு பார்த்தீங்கன்னா 1000 தான் இருக்கும். ஆனா 6வது ஊதியக்குழு வரும்போது எங்களோட இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் ஊதிய கட்ட 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது 1/6/2009 முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அடிப்படை ஊதியம் 8370 வைக்கிறாங்க. 1/6/2009 பின்னாடி வர்றவங்களுக்கு அடிப்படை ஊதியம் 5600. அடிப்படை ஊதியத்திலே வேறுபாடு வைக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இப்போ 7வது ஊதியம் வந்தாச்சு.